ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த தடைகளை உடைக்கும் 7 நாள் உபவாச ஜெபத்தின் 5ஆம் நாளிலே வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக என்று நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நல்ல காரியங்களை உயர்த்தி ஆமென். இந்த நாளிலே ஜெபமும் கீழ்ப்படிதலும் ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை தியானிக்க இருக்கிறோம். கீழ்ப்படிதல்னா என்ன? நம்ம பொதுவாக கீழ்ப்படினோம் நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படுறேன்னு சொல்லுவோம். அந்த கீழ்ப்படிதல்னா என்ன, அதனால் வருகிற ஆசீர்வாதம் என்ன என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகள் கருத்தை கவனிங்கள், ஜெபத்தோடு கேளுங்கள், ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மோடு பேசும்படி. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசும் பரிசுத்த ஆவியானவரின் திரு கரத்திலே எங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென் சொல்லுவோம். ஜெபமும் கீழ்ப்படிதலும், பிரேயர் அண்ட் ஒபீடியன்ஸ். லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். லூக்கா 3:21. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றார் என்று இந்த 3 சுவிசேஷங்களிலும் வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வசனத்தில் பார்க்குறோம். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9, 10, 11 பார்க்குறோம். இந்த லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 20, 21, 22, 23 இந்த பகுதியிலே பார்க்குறோம். இந்த 3 இடங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றார் யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நானகன் மூலம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் லூக்கா மட்டும்தான் இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணினார் என்று லூக்கா மட்டும்தான் குறித்து வைத்திருக்கிறார். அதை தான் நம்ம வாசி கேட்டோம். இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று தான் அற்புதமான ஒரு வார்த்தைங்க. பாவத்திலிருந்து விடுதலையாகி பாவ மன்னிப்பு நிச்சயித்து பெற்றுக்கொள்ளும்படி வந்து ஞானஸ்தானம் பெற்ற ஜனங்களோடு இயேசுவும் ஞானஸ்தானம் என்றால், பாவிகளோடு இயேசு தம்மை அடையாளப்படுத்தி கொள்கிறார் என்று பல இடத்துல பார்க்குறோமே, அதில் ஒரு இடங்க. ஆண்டவருடைய வம்ச வரலாறிலே 4 ஸ்திரீகளை குறித்து நம்ம பார்க்குறோம். ராகாப், தாமார், ரோத், பத்சேபாள், 4 பேரை பார்க்குறோம். இந்த 4 பேரும் அவ்வளவு நல்லவர்கள் அல்ல. அதில் தாமார், இன்னும் சொல்லப்போனால் ராகாப், அவள் நடத்தை சரியில்லாதவள். இப்படி 4 பேர் சரியில்லாதவங்க. அவர்களை ஆண்டவர் இயேசு தமது வம்ச வரலாறுகளை கொண்டு வந்தார் என்றால், பாவிகளோடு இயேசு தம்மை அடையாளப்படுத்தி கொண்டு பாவிகளுக்காக இந்த உலகத்துக்கு வந்து பாவிகளுக்காகவே அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்து பாவிகளை நீதிமான்களாக்கும்படி வந்தார் என்பதின் அடையாளம். அப்படித்தான் இங்கேயும் ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் பெற்றார் என்றால், அப்படி பாவிகளோடு ஆண்டவர் இயேசு தம்மை அடையாளப்படுத்தி கொண்ட ஒரு அற்புதமான ஒரு இடங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சில நிகழ்ச்சிகளுக்கு முன்பு ஜெபம் பண்ணினார் என்ற விவரத்தை லூக்கா தான் சொல்றாரு. அதில் ரொம்ப விசேஷம் லூக்கா. சில நிகழ்ச்சிகளுக்கு முன்பு அவர் ஜெபம் பண்ணினார். லூக்கா 3:21, லூக்கா 5:16, 6:12, 9:18, 9:29, 22:32, 22ஆம் அதிகாரம் 40, 41, 43, 44, 23, 46 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும். இயேசு ஜெபம் பண்ணினார்.
ஞானஸ்நானம் என்பது கீழ்ப்படிதலின் அடையாளம். ஆகவே இப்போது ஞானஸ்நானம் எடுக்காதவங்க இந்த சத்தியத்தை நல்லா கேட்கணுங்க. போன மாதத்துக்கு முந்தைய மாதம் இப்படி ஞானஸ்நானத்தை குறித்து பேசி அழைப்பு கொடுத்தேன். அன்றைக்கி தேவ பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து சிலர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஒருவேளை இன்றைக்கு ஞானஸ்நானம் பெறாமல் வந்திருந்தா கர்த்தங்களோடு பேசாருன்னு கீழ்ப்படினோம், ஞானஸ்நானம் எடுக்க ஒப்பு கொடுக்கணும். போன வாரத்தில் 5 பேர் ஞானஸ்நானம் பெற்றார். அது முந்தின மாதத்தில் 10-11 பேர் என்று ஒவ்வொரு மாதம் ஞானஸ்நானம் பெறுகிற மக்கள் கூடி கூடி தான் இருக்கிறார். ஆக நீங்களும் அதில் கலந்துக்கிடணும். ஞானஸ்நானம் என்பது கீழ்ப்படிதலின் அடையாளம். எப்படின்னா மத்தேயு சுவிசேஷம் 3:15 கொஞ்சம் வாசிங்களேன். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்ற வேண்டியது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. நீதியை நிறைவேற்ற வேண்டும், அதாங்க கீழ்ப்படிதல். அப்படி ஞானஸ்நானங்கிற ஒரு நீதி, அந்த நீதிக்கு ஆண்டவர் இயேசு தன்னை கீழ்ப்படுத்தினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமது ஊழியத்தின் ஆரம்பிக்கும் பொழுதே அவர் கீழ்ப்படிதலில் தான் ஆரம்பித்தார். 30வது வயசு ஞானஸ்நானம் எடுத்தாருன்னா 30வது வயசு தான் ஊழியத்தை தொடங்குறாருங்க. அப்போ தன் ஊழியத்தை தொடங்கும் பொழுது ஞானஸ்நானத்தில் தான் தொடங்கினார். ஞானஸ்நானம் எவ்வளோ முக்கியங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு தொடங்குவது ஞானஸ்நானத்தில் தான். ஞானஸ்நானம் என்பது பாவ மன்னிப்பின் நிச்சயத்துக்கென்று கொடுக்கப்படுகிற வெளியரங்கமான ஒரு அடையாளம். உள்ளான அடையாளம், நான் பாவி ஆண்டவரே, என் பாவத்தை போக்கத்தான் உலகத்துக்கு வந்த உலக ரட்சகர் நீர், அதற்காகத்தான் மரித்தீர் சுவாமி, உம்முடைய இரத்தத்தினால் மரணத்தினால் தான் இந்த பாவியின் ஸ்தானத்தை நான் நீதிமானாக மாற முடியும், ஆகவே என்னை ரட்சியும் என்று நாம் ஜெபிக்கிற மனம் திரும்புகிற அந்த அனுபவம் உள்ளத்தில் நடக்குது. நமக்கு அந்த உள்ளத்தில் நடக்கிற நிகழ்ச்சிக்கு வெளியரங்கமான ஒரு அடையாளம், அதாங்க ஞானஸ்நானம், கீழ்ப்படிதலின் அடையாளம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தம்மை தேவகுமாரன் என்று வெளிப்படுத்துவதற்கு நேராக எருசலேமுக்கு போகலை, பிரதான ஆசாரியனை தேடி போகலை, தலைவர்களை தேடி நான் தேவகுமாரன் என்று தன்னை அடையாளப்படுத்துவதற்கு அவர்களை எருசலேமையோ யூதர்களையோ பிரதான தேடி போகலைங்க. அதுக்கு பதிலாக நேராக யோர்தானுக்கு வந்தாருங்க. யோர்தானுக்கு வந்து ஞானஸ்நானம் பெற்று தாம் தேவகுமாரன் வெளிப்படுத்தினார். ஆகவே தான் ஞானஸ்நானம் பெற்ற உடனே பிதாவாகிய தேவன் பேசுறாரு, இவரின் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். பார்த்தீங்களா? தேவகுமாரன் நேசகுமாரன் என்பது அந்த அடையாளத்தை நிரூபிப்பதற்கு ஞானஸ்நானம் பெற்றார் இயேசு. எருசலேமுக்கு போகல, அங்கேயும் போகலை. இப்போ ஞானஸ்நானம் எவ்வளோ முக்கியம். அது கீழ்ப்படிதலின் அடையாளம். இப்போ ஞானஸ்நானம் பெறும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் அப்பா பெற்றாருன்னா நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும்னு நமக்கு முன்னோடி காட்டிருக்காருங்க. சில கேட்குறாங்க, ஞானஸ்தானம் எடுத்து தான் ஆகணுமா? இப்போ இயேசுநாதர் ஏன் எடுத்தாரு? சில கேட்பாங்க, கள்ளன் ஞானஸ்தானம் பெற்றானா? இதே கதை எவ்வளோ நாளைக்கு ஓட்ட போறீங்க நீ உங்களை சொல்ல. சிலர் கள்ளன் ஞானஸ்தானம் எடுத்தானா? நல்லவனை பாரு ஐயா, அவன் போயிட்டான் பரலோகத்துக்கு, நீ போகணும்னா ஞானஸ்தானம் எடு. நான் விசுவாசிக்கிறேன், அந்த வலது பக்கத்து கல்லனுக்கு ஞானஸ்தானம் எடுப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக எடுத்திருப்பான். நான் இப்படி சொல்கிறேன், ஞானஸ்தானம் எடுக்க விருப்பம் இல்லையா, நீ சிலுவையில் தொங்கு, நாங்கள் கேட்க மாட்டோம். ஆமென். ஆகவே கீழ்ப்படிதலின் அடையாளங்க. ஆண்டவரே ஞானஸ்தானம் பெற்று நமக்கு இப்படி அவர் அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படியாக அவர் நமக்கு வாழ்ந்து காண்பிச்சிருக்கிறார். அதான 1 பேதுரு 2:21 அப்படியே இருதயத்தில் எழுதணும். உங்களை யாரும் கடிந்து கொள்ளும்படி நான் பேசலை. நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்காதவங்க ஞானஸ்தான சத்தியத்துக்குள்ளே வரணுங்கிறதுக்காகத்தான் பேசுகிறேன். கவனிங்க, இயேசு ஞானஸ்தானம் பெற்றார்னா 2 விஷயம் ரொம்ப முக்கியமானதுங்க. ஒன்று, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் மாம்ச சாயலி இந்த உலகத்துக்கு வந்தார். நீங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் கொஞ்சம் வாசி. இயேசு எப்படி வந்தார் உலகத்துக்கு? ரோமர் 8:3. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை
பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவ மாம்சத்தின் சாயலாக பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பினார். அப்ப இயேசு உலகத்துக்கு எப்படி வந்தார்னு கேட்டீங்கன்னா, பாவ மாம்ச சாயலில் நாம் பெற்றிருக்கிற இந்த பாவ மாம்ச சாயலை அவர் பெற்று அப்படித்தான் இயேசு உலகத்துக்கு வந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சாயல் இருக்கிற நீங்களும் நானும் இந்த மாம்சத்தினால் உண்டாகிற வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், வியாதி, வேதனைகள் இவைகளெல்லாம் நாம் அனுபவிக்கும் பொழுது நமது உணர்வுகள் இயேசுவுக்கு தெரியும்னு நம்பணும். ஹல்லேலூயா. என்றால் அவர் இந்த சாயலில் வந்தார். ஆகவே உன் கண்ணீர் ஆண்டவருக்கு தெரியும். இந்த 5ஆம் நாளில் கர்த்தர் சொல்றார், அருமையான சகோதரியே, சகோதரனே, உன் கண்ணீர், உன் வேதனைகள், வெளியே சொல்ல முடியாத வேதனைகள், ஏமாற்றம், தோல்வி யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை சிருஷ்டித்த ரட்சித்த ஆண்டவருக்கு நிச்சயமா தெரியும். உன் உணர்வு தெரியும், உன் கண்ணீர் தெரியும். அவர் பார்த்து விட்டு சும்மாவும் இருக்க மாட்டாருங்க. உன் கண்ணீருக்கு தகுந்த பலனை ஏற்ற நேரத்தில் அப்பா கொடுப்பார். உன் கண்ணீரெல்லாம் துருத்திலே சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. உன் அலைச்சல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாய் கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறார். நமது பலகீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியராய் இராமல் நமது பலகீனங்களுக்காக பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர் இயேசு இருக்கிறார். இருக்கிறதா இல்லை? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வருஷத்துல அதையும் வாசிக்கலாமே. எபிரேயர் 4:16-17. நம்முடைய பலவீனத்தை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தன்னையில் சேரவும். நமது பலகீனங்களுக்கு பரிதபிக்க கூடியவர் இயேசு. நம்ம உணர்வுகள் அவருக்கு தெரியும், வேதனைகள் அவருக்கு தெரியும். ஆகவே தேவஜனே, அவர் நாம் கடந்து வந்த பாதையைத்தான் அவர் கடந்து போயிருக்கிறார். ஆகவே உணர்வுகள் அவருக்கு தெரியும் என்று தேவஜனம் தங்களை திடப்படுத்திக் கொள்ளும்படி ஆண்டவர் ஞானஸ்நானம் பெற்றார். எபிரேயர் 4 இந்த 15-16 எவ்வளவு முக்கியமான வார்த்தை பாருங்க. நமக்காக பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர் இயேசு இன்றைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நமது பாவங்களுக்காக பரிந்து பேசுகிறார். 1 யோவான் 2:1 படியா. ஆகவே ஞானஸ்நானம் பெற்றது இந்த மாம்ச சாயல் நாம் அடையும் வேதனைகளின் உணர்வுகள் அவருக்கு தெரியும். 2வது, ஆண்டவர் ஏன் ஞானஸ்நானம் பெற்றார்னு கேட்டீங்கன்னா, ஞானஸ்நானம் ஒரு கீழ்ப்படிதல் அப்படின்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. கீழ்ப்படியாதவர்களுக்காக அவர் விலைக்கிரயம் கொடுத்தார் என்பதன் அடையாளம். கீழ்ப்படியாத மக்கள், தேவனுக்கு தூரமாயிருந்தவர்கள், மனதிலே சத்துருக்களானவர்கள், பாளையத்துக்கு புறமானவர்கள், இப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததினால் கீழ்ப்படியாதவர்களுக்கு விலைக்கிரயம் செலுத்தினார் இயேசு. இந்த வழியாகத்தான் ஆண்டவர் இயேசு சிலுவைக்கு போனாருங்க. ஆகவே கீழ்ப்படியாதவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று உணர்ச்சி அப்பன் இயேசு ஞானஸ்நானம் பெற்றார். ஹல்லேலூயா. எவ்வளோ முக்கியமான ஒரு சத்தியம் பார்த்தீங்களா? ஆண்டவர் ஞானஸ்நானம் பெற்றபோது 2 விஷயம் நடக்குதுங்க. இதுவும் ரொம்ப முக்கியம். ஞானஸ்நானம் பெறாதவங்க ஞானஸ்நானம் பெற்றீங்கன்னா, இது உங்களுக்காகத்தான் கர்த்தர் சொல்கிறார். ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் சொல்கிறார் 2 விஷயம் நடக்குதுங்க. ஒன்று, வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவி புறாவை போல் வந்து இறங்கினார். லூக்கா 3:22 வாசிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. வானம் திறக்கப்பட்டது. தேவ ஜனம் நம்ம ஞானஸ்நானம் பெருக்கும்போது இந்த அற்புத நிகழ்ச்சி நடக்குதுங்க. உங்களுக்கு வானம் திறக்கப்படுகிறது. அடைக்கப்பட்ட வானத்தை தேவன் திறக்கிறார். ஆவிக்குரிய நன்மைகளை கொடுக்கிறார்னு அர்த்தங்க. வானம் திறக்கப்படுவதென்றால் ஆவிக்குரிய நன்மைகளை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். சமாதானத்தை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார், திருப்தியை கொடுக்கிறார், பரம பாக்கியத்தை கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார், அபிஷேகத்தை கொடுக்கிறார், வரங்களை கொடுக்கிறார், ஆவியின் கனிகளை கொடுக்கிறார். இப்படி அடைக்கப்பட்டிருக்கிறது எல்லாவற்றையும் அன்றைக்கு கர்த்தர் திறக்கிறார். நான் விசுவாசிக்கிற ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகளுக்காகட்டும், இன்னும் பெறாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காகட்டும் கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு 5ஆம் நாளில் வந்திருக்கீங்க, உங்களுக்கு வானம் திறக்கப்படுகிறது.
அடைக்கப்பட்ட எல்லா வாசலை தேவன் திறக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானமனது கிரீசர பொல்லாத ஆவிகளின் சேனைகளை கர்த்தர் விலக்கி வானத்தை திறக்கிறார் உனக்கு. கர்த்தர் சொல்ற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, கர்த்தர் சொல்றத பரிசுத்தாவே சொல்லுகிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை உனக்கு திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார், நீயோ கடன் வாங்காதிருப்பார். தமது நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறப்பார் உனக்கு. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார், நீயோ கடன் வாங்காதிருப்பார். ஆமென். இவரின் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணினார் என்ற வார்த்தையும் இப்ப பிதா பேசுறத ரெண்டு சேர்த்து பாருங்க. ஜெபம் பண்ணினார் அப்படின்னு பார்க்கிறோம். இப்பொழுது இவரின் நேசகுமாரன் பிதா பேசுற என்றால் ஆண்டவர் ஜெபம் பண்ணினா அந்த ஜெபத்தை பிதா கேட்டார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் சொல்ற ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறார், ஞானஸ்நானம் பெறுவதுக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறார், உங்கள் ஜெபம் கேட்கப்படும், உங்கள் விண்ணப்பத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். பல ஆண்டுகள் கேட்கப்படாத விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பாருங்க. ஆகவே இந்த ஞானஸ்நானம் அவ்வளோ முக்கியமானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறுவதற்கு அவர் எங்கிருந்து வந்தார் தெரியுங்களா? மார்க்கு சுவிசேஷம் ஒரு குறிப்பு இருக்குது. மார்க்கு சுவிசேஷம் 1:9. மார்க்கு சுவிசேஷம் 1:9. அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து வந்து, கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். கிட்டத்தட்ட 70 மைலுங்க, 80 கிலோமீட்டர் வச்சுங்க, 80-85 கிலோமீட்டர் நடந்தே வந்தாருங்க. வாகனம் கிடையாது அப்பெல்லாம். இயேசு ஞானஸ்நானம் பெறுவதற்காகவே நாசரேத்திலிருந்து கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்து எடுத்தார். 85 கிலோமீட்டர் நடந்து வந்து ஞானஸ்நானம் பெற்றார்னா இந்த ஞானஸ்நானம் எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? ஆகவே இன்னைக்கு ஞானஸ்நானம் பெறாதவங்க நிறைய இருக்குங்க நான் நினைக்கிறேன். போகும் பொழுது தீர்மானத்தோடு போகணும். ஆகவே இந்த ஞானஸ்நானம் என்பது கீழ்ப்படிதலின் அடையாளம். ஆகவே கீழ்ப்படியணும். சிலருக்கு ஓடித்துக்கின்ற ஆண்டவர் அழைத்திருப்பார், உடனேரமாக இன்னும் கீழ்ப்படியாமல் இருக்கலாம். இந்த கூட்டத்தில் கர்த்தர் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். சில விஷயத்தை செய்யும்படி கர்த்தர் சொல்லி பல வருடங்களாக நீங்கள் தாமதித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், கீழ்ப்படியுங்கள். சில பொருத்தனைகளை நீங்கள் ஆண்டவர் சன்னியாத்தை ஒப்பு கொடுத்து பொருத்தனை நிறைவேற்றாமல் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறார், பொருத்தனை நிறைவேற்றி கீழ்ப்படியும்படி தேவன் அழைக்கிறார். வாலிப தம்பி தங்கச்சி, நான் கர்த்தருக்காக வாழ்வேன்னு எத்தனையோ கூட்டங்களில் கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுத்துருக்கிறார், இன்னும் நிறைவேற்றாமல் இருக்கிறார். இன்றைக்கு அந்த தேவ சித்தத்துக்கு தரிசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 5ஆம் நாள் கூட்டத்தில் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல கையை வைச்சாமே. இப்போ இதில் முதல் குறிப்பு, கீழ்ப்படிதல் என்றால் என்ன? வாட் இஸ் ஒபீடியன்ஸ்? கீழ்ப்படிதல் என்றால் என்ன? உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம். உபாகம் 5:29. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கேற்ற இருதயம், என் கற்பனைகளை என் கட்டளைகள் எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். என் கட்டளைகளை என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் அப்படி சொல்றேன். அதாங்க கீழ்ப்படிதல். ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதல் என்றால் அவருடைய கட்டளைகள் கற்பனைகளின்படி நடக்கிறது. சுருக்கம் அப்படி சொல்றேன் உங்களுக்கு. கீழ்ப்படிதல் என்றால் தேவ சித்தம் செய்வது. ஹல்லேலூயா, ஆமென். தேவ சித்தம் செய்வது, அந்த சித்தத்துக்கு கீழ்ப்படிதுங்க. இங்க இருக்கிற தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் பேச நான் என் ஆவியில் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் என்றால் தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிதுங்க, தேவ சித்தம் செய்வது. இட் இஸ் டூயிங் காட்ஸ் வில். காட்ஸ் வில். ஒரு வார்த்தை, ரொம்ப அழகான வார்த்தை இருக்குது வேதத்தில், அதை வாசிக்கணும். 1 சாமுவேல் 15:22. 15:22. அதற்கு சாமுவேல்,
கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல்னா எவ்வளவு முக்கியங்க. கீழ்ப்படிதல் பலி இரண்டாவது. ஆனால் அந்த காலத்தில் இந்த யூதர்களும் பரிசேயர்களும் பலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தான், ஆனா கீழ்ப்படியலைங்க. அவன் தாங்க பரிசேயன். அந்த பரிசேயத்துவம் நமக்குள்ள இன்னும் இருக்குது. நம்ம 1000 காரியங்களை செய்வோம், ஆனால் கீழ்ப்படிய மாட்டோம். தேவ சித்தம் செய்வதே சரி. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆண்டவருடைய கற்பனைகள் ஏராளமா இருக்கிறது. அனைத்து கட்டளைகளுக்கும் கீழ்ப்படி வேண்டுமா, அல்லது ஒரு சில கட்டளை கீழ்ப்படி வேண்டுமா, அல்லது எத்தனை கட்டளை கீழ்ப்படிவது தான் நமக்கு கேள்வி. அனைத்து பிரமாணங்கள் கட்டளை கீழ்ப்படியணுமா, ஒரு சில கட்டளை கீழ்ப்படியணுமா, அல்லது சில பகுதிக்கு கீழ்ப்படுகிறதா? வேதம் சொல்லுகிறது அனைத்து கட்டளைகளுக்கும் கீழ்ப்படினுங்க. அல்லேலூயா. யாக்கோபு 2:10. யாக்கோபு 2:10. எப்படியெனில் ஒருவன் நியாய பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். பாத்தீங்களா? அப்ப எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படினுங்க. ஏனென்றால் ஆண்டவர் கட்டளைகள் எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது, ஒன்னோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கிறது. ஆக ஒன்றில் தவறினால் நாம் அநேகவற்றை அனைத்திலும் தவறாக இருப்போம் அப்படின்னு யாக்கோபு சொல்றாரு. ஆகவேத்தான் இந்த பிரமாணத்தின்படி யாக்கோபு என்ன சொல்றாருங்க, நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம் அப்படின்றாரு. அவரை சேர்த்துக்கிறாரு. ஏன் அப்படி சொல்றாருங்க? ஒன்றை தவறினால் எல்லாவற்றையும் தவறக்கூடிய நிலைமை. ஆகவே தான் அப்படி சொல்றாருங்க அவர். பாவம்னா என்ன நினைக்கிறோம் நம்ம? நாம் பாவியே இல்லைன்னு சொல்றாங்க நிறைய பேர். அப்படி உள்ளவங்களும் இருக்கிறாங்க. அது ஒரு அபத்தம். ஏனென்றால் ஒரே வார்த்தை மட்டும் சொல்றேன் உங்களுக்கு, தீய நோக்கம் பாவமாம். இருக்குதா இல்லையா? அப்போ தீய நோக்கம் அங்கேயே பாவம் ஆரம்பிக்குதுங்க இல்லையா? ஒருத்தரை பார்த்து, ஒரு குடும்பத்தை பார்த்து சபிக்கிறது, அல்லது அவன் வாழ்ந்து கெட்ட பொழுது சிரிக்கிறது, அல்லது உங்கள் சத்துருக்கள் விழும்போது நகைப்பது, இது இல்லாம தீய நோக்கம். இப்படிப்பட்ட சிந்தையே பாவம்னா அப்போ யோசிச்சு பாருங்க. ஆகவே தான் சொல்றேன், நாம் அநேக விஷயங்கள் தவறுகிறோம். அவரை சேர்த்துக்கிட்டாரு. நீங்கள் யாக்கோபு 3:2 இருக்குது. இன்னொரு இடத்துல பாருங்க, 1 யோவான் 1:5-6 அப்போ யோவான் தாங்க சொல்றாரு, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாம் ஜீக்களா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது என்று நமக்கு சொல்றாரு பாருங்க. ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, சில விஷயங்களை தவறும் பொழுது பிரமாணத்தை தவறுகிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா விதங்களிலும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு முயற்சி பண்ணணுங்க. இது சத்தியம், உபதேசம். அதுதான் இது திட்டமா நம்ம அறிந்து கொள்ள வேண்டுமுக்காக போதிக்கிறேன். இன்னொரு விஷயம், எல்லா கட்டளையும் கீழ்ப்படி முடியுமா? அப்படி எல்லா கட்டளைக்கும் கீழ்ப்படியக்கூடிய பலன், திறன் மனுஷனுக்கு இருக்குதா என்ற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு பதில் என்னன்னு கேட்டா, நமக்கு திராணி இல்லை என்று சொன்னால், எல்லா கட்டளையும் கீழ்ப்படிய முடியாது என்று சொன்னால், கர்த்தர் அதை சொல்லியிருக்க மாட்டாருங்க. ஆண்டவர் அதை எழுதி வைத்திருக்க மாட்டார். நம்மால் கீழ்ப்படிய முடியும் என்று அறிந்து தான் எழுதி வைத்திருக்கிறார். என்றால் எல்லா கட்டளையும் கீழ்ப்படிய முயற்சி பண்ணணும். நம்ம இப்படியா அப்படியா, அதுவோ இதோ, இதெல்லாம் பரவாயில்ல, அது இல்லை இல்லை, எல்லாவற்றையும் கீழ்ப்படிய முடியும் என்று அறிந்து தான் மனிதனுக்கு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறாருங்க. முடியுமா என்று சொன்னால், certainly yes, முடியும். certainly he can, மனுஷனால முடியும். இதெல்லாம் இருதயத்தில் எழுதணுங்க. ஆகவே சாக்கு போக்க சொல்றது, இதெல்லாம் பரவாயில்லைங்க, அப்படி இல்லை, பரவாயில்ல, மன்னிச்சிருவாங்க, அப்படி விட்டுருவாங்க, இப்படி விட்டுருவாருங்க, அதெல்லாம் நிறுத்துங்க. ஆகவே முயற்சி செய்யுங்கள், முடியாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. இல்லை கையை உயர்த்தாமே. அது எப்படிங்க முடியும்? எல்லாரும் எல்லா கட்டலும் கீழ்ப்படி முடியுமாங்க? என்னங்க சொல்றீங்க நீங்க? பக்கத்தில் கேட்பாங்க,
அவர் தான் சொல்கிறாருன்னு நீ வேறப்பா, இதெல்லாம் முடியுமா? கேட்கலாம் கூட மனசில் நினைப்பீங்க, எனக்கு தெரியாதா? அவர் தான் சொல்கிறாருன்னா நீயும் கேட்டுருக்க. முடிஞ்சதை செய் பிரதர், ஆண்டவர் பரலோகத்தை பக்கத்து கேட்டில் விட்டுருவார் உள்ள. நான் சொல்கிறது முயற்சி பண்ணுங்கள், எல்லாவற்றையும் கடைபிடிக்க முயற்சி பண்ணுங்கள். சரி, இந்த பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கேட்ட ஒரு கேள்வி, முடியுமா? முடியும். நான் அதுக்கு பதில் சொல்லுவேன். சொன்னால் 100% இங்கே இருக்கிற அத்தனை பேரும் ஆமான்னு சொல்லுவீங்க, எல்லாரும் சொல்லுவீங்க. முடியுமா? இத்தனை கட்டல் இருக்குது, இத்தனை கட்டல் எல்லாரும் மனுஷனால முடியுமா? முடியும். எப்படி என்றால் ஜெபத்தினால் முடியும். ஹல்லேலூயா. த்ரூ பிரேயர், ஜெபத்தினால் முடியும். ஆகவே தந்த ஜெப கூட்டங்கள் எல்லாம் ஜெபிக்க 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 ஆண்டவர் கட்டளையை கடைபிடிக்கக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. ஆகவே சில விஷயங்களை கடைபிடிக்க முடியாம இருக்குதா, ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமாய் முடியும். சிலர் மன்னிக்க முடியலையா, ஜெபிங்க, மன்னிக்க முடியும். சில விஷயத்தை விட முடியலையா, ஜெபிங்கள், விட முடியும். குடிகாரர்களே ஜெபம் பண்ணி குடிய விடுறாங்கல்ல, எத்தனை சாட்சி சொல்லிக்க உங்களுக்கு நான். ஆக பாவ சுபாவத்தில் இருக்கவங்க, பாவத்துக்கு அடிமையா இருக்கிறவங்க விட முடியலன்னு சொல்லி கலங்கி வந்திருக்கலாம். நேற்று தினத்தை ஒருத்தருக்கு ஆலோசனை சொன்னேன், ஜெபம் பண்ணுங்க, அவரால் எல்லா பாவத்தை விட முடியும்னு. ஆகவே சொல்லுகிறேன், நம்மால முடியாது, ஆனால் ஜெபத்தினால் முடியும். ஜெபிக்க ஜெபிக்க சில பாவங்களை விட முடியும், விட முடியாததை விட முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை இருந்தால் சோதர் நீங்க விசுவாசிங்க, இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமாய் முடியும். நான் உண்மை சொல்கிற தேவ பிள்ளைகள், அநேக தேவ பிள்ளைகளுக்கு, உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு பரிசுத்தமா வாழணும்னு விருப்பம் இருக்கத்தான் செய்கிறது. சில விஷயத்தில் விடணும்னு நினைக்கிறோம், நினைக்காம கிடையாது. சில மொபைல் விஷயங்கள், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இதில் சில விஷயங்கள்லாம் பார்க்காம இருக்க முடியல. ஐயோ நான் என்ன செய்யறது, தவிப்பு இருக்கத்தான் செய்கிறது, இல்லாம கிடையாது. நிச்சயமா தேவ பிள்ளைகளுக்கு இந்த தவிப்பு இருக்கத்தான் செய்யும். இந்த நாள்ல கர்த்தர் சொல்றாருங்க, ஜெபிங்கள், அதை விட முடியும். சிலரோடு நட்பை விட முடியலையா, ஜெபிங்கள், விட முடியும். ஹல்லேலூயா. சில ஆசைகள், இச்சைகள், விருப்பங்கள் திரும்ப திரும்ப நினைவுகளை கெடுக்குதா, விட முடியலையா, கலங்குறீங்களா, இந்த 5ஆம் நாள்ல கர்த்தர் இந்த 5ஆம் நாள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு கர்த்தர் விடுவதற்குரிய வாசலை திறப்பார். ஒரு நல்ல பரிசுத்தம் உண்டாகும். உன்னால் நீ பரிசுத்தமா வாழ முடியாது, உனக்குள்ள இருக்கிற ஆண்டவரால் முடியும். ஓ, உன்னால் பரிசுத்தமா வாழ இயலாது, ஆனா நீ பண்ண ஜெபத்தினால முடியும். கர்த்தருக்குரிய கிருபை தருவார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரால் கூடும். நீங்க ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு இரவு சில விஷயங்கள்ல முடியாம வந்திருப்பீங்க, சில விஷயங்கள் விட முடிய தவித்து கொண்டிருப்பீங்க. இன்றைக்கு இரவு விடுதலையின் இரவு. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நல்லா கை தட்டும் பொழுதே ஒரு ஜெபம் பண்ணிடுங்களே, நல்லா தோத்திரம் பண்ணுங்க. இந்த 5ஆம் நாள் ஒரு விசேஷமான நாள். ஹல்லேலூயா. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையா இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். இந்த நாள் விடுதலை நாள். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யா விடுதலை ஆவீர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இன்றைக்கு இரவு விடுதலையின் இரவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை பாரங்களை, சுமக்க முடியாத பாரங்களை தேவன் நம்மேல் வைப்பாரா? ஒரு நாள் வைக்க மாட்டாருங்க. சுமக்க முடியாத பாரத்தை தேவன் மனிதன் மேல் எப்படி வைக்க முடியும்? அவனால முடியும் சொல்லித்தான் அந்த கட்டளை எழுதி வச்சிருக்கிறாருங்க. என்றால் அனைத்து கட்டளையும் கீழ்ப்படியணும். நாம் சுமக்க முடியாததை தேவன் நம்மேல் வைக்கிறார்னா அப்ப என்ன சொல்றோம்? தேவனை கொடூரமானவராக பார்க்கிறோம், கடுமையானவராக பார்க்கிறோம். ஆண்டவரை கொடூரமாய் கடுமையாய் பார்ப்பது அவர் கேரக்டரை சேதப்படுத்துவது மாதிரி. ஆகவே கவனிக்கணும், ஆண்டவரின் கேரக்டரை சேதப்படுத்தவே கூடாது. அவர் ஒன்றும் முடியாததை முடியும்படி சொல்லி நம்ம அழிக்க மிதிக்கிற தெய்வம் கிடையாது. நம்மால முடியும் என்று அறிந்துத்தான் இந்த கட்டளைகளை, பிரமாணங்களை வைத்திருக்கிறார். ஆகவே ஜெபம் பண்ணி கீழ்ப்படிய முயற்சி செய்யுங்க.
நிச்சயமா அதை சுமக்கக்கூடிய கிருபை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே இங்கே வந்திருக்கங்க, அவர் எரிச்சல் உள்ள தேவன், கடுமையானவருங்க. பழைய ஏற்பாட்டு தெய்வம் பயங்கரமானவருங்க. அதை செய், இதை செய், அதை செய், அதை செய், என்ன பயங்கரம் அப்படின்னு ஆண்டவருடைய கேரக்டரை சேதப்படுத்தக்கூடாது. அப்படி சேதப்படுத்த ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுக்கு என்ன நடந்து ஆனால் கதி ஆச்சு அவனுக்கு சொல்லட்டுங்களா? லூக்கா சுவிசேஷம் 19:22. லூக்கா 19:22. அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லிக் கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே. பின்ன ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோட வரப்பற்றிக் கொள்வேனே, வாங்கியிருப்பேன்ல என்று சொல்லி சமீபமாய் நிற்கிறவளை நோக்கி, அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். இருக்கிறதும் போயிருச்சு, அவனுக்கு எடுத்து பிடிங்கிட்டாரு. ஏன்? எதுக்கு? ஆண்டவர் கேரக்டரை சேதப்படுத்திட்டாவன். நீ தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர், விதைக்காத இடத்துல அறுக்கிற தேவன் நிஜமா அப்படின்னு பேசுறாங்க. அவ்வளோ கடினமான மனுஷனா பேசுறான். உன் வாய் சொல்ல கொண்டே தீர்க்கிறண்டா, வாடாங்க கொடு, என்னென்ன வச்சிருக்கு கொடு, வீடு வச்சிருக்கியா கொடு, புதுசாக ஒரு பிளாட் வாங்கினியா அதையும் கொடு, எவ்வளோ பேங்க்கில் டெபாசிட் வச்சுக்கிற அதையும் கொடு, எல்லாத்தையும் வாங்கிட்டு போ. ஆண்டவருடைய கேரக்டர் நம்ம சேதப்படுத்தக்கூடாதுங்க. அவருக்கு தெரியும் நமக்கு பலம் எவ்வளவு, நமக்கு பலகீனம் எவ்வளவு, எல்லாரும் அவருக்கு தெரியும். உன் பலகீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன் உன்னை பட்சமாய் நடத்துவார். கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிற தேவன். எப்படி நடத்தணும், யார் நடத்த தெரியுங்க அவருக்கு. ஆகவே கடுமையான கொடூரமானவர் என்று ஆண்டவருடைய கேரக்டர் சேதப்படுத்தக்கூடாது. நீங்கள் சொன்னதுக்கு கீழ்ப்படினேன். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நமது பிள்ளைகள் மேல் அவர்கள் சுமக்கக்கூடாத வாரத்தனை வைப்போமா நம்ம பிள்ளைகள் மேலே? இல்லையா? ஒரு தகப்பன் நான் பிள்ளைகள் மீது 5 வயசு பையனுக்கு அவன் மேலே 100 மூட்டை 100 கிலோ மூட்டையை எடுத்து தூக்கி வைக்க முடியுமா? வைப்பாரா? எப்படி முடியும்? அப்போதான் ஆண்டவர் சொல்கிறாரு, பொல்லாத தகப்பன்மார்கள் நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நான் நல்ல ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நீ பொல்லாத தகப்பனை அப்படி செய்யறப்பா, நான் நல்ல தகப்ப, என் பிள்ளைகளுக்கு என்ன வேணும் எவ்வளவு சுமப்பாங்கன்னு தெரியாதா? கர்த்தர் நீங்க சொல்றாருங்க சகோதரிய, நம்ம தான் சொல்றோம், பலத்துக்கு மிஞ்சின பாரனோ ஒரு நாளும் கிடையாது. உன் தோல் எவ்வளவு தாங்குன ஆண்டவருக்கு தெரியும். உன் பலன் எவ்வளவு ஆண்டுக்கு அவ்வளவுக்கு தான் வச்சிருக்கிறாரு. பிரதர் கர்த்தர் சொல்றாருங்க, உன் பாரத்தை அவர் அறிந்திருக்கிறார். எவ்வளவு சுமக்க முடியும் அவருக்கு தெரியும். சுமக்க முடியாத நேரத்தில் அவர் உனக்காக சுமப்பார், உன்னை தூக்கி சுமப்பார், உன்னை நடத்துவார், உன் பாரங்களை லகுவாக்குவார். நீ பயப்படாத. திராணிக்கு மீறி சோதிக்கிறவர் அல்ல, சோதனைக்கு தப்ப முடியாத போக்கி உண்டு பண்ணுகிறவர். எப்பக்கம் நெருக்கப்பட்டால் நீ ஒடுங்கி போக விட மாட்டார். கர்த்தர் பேசுறாரு. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறீங்க, எனக்கு பலத்துக்கு மிஞ்சின பாரம் எனக்கு இல்லை. பிள்ளைக்கு எவ்வளவு பலன்னு தகப்பனுக்கு தெரியுமோ அதை காட்டி மேல நல்ல தகப்பன் நமது அப்பா இயேசு. அவருக்கு நல்லாவே தெரியும் எவ்வளவு சுமப்பானு. சுமக்க முடியாத பொழுது அதை எடுத்துடுவார். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 7:11 வாசிங்க. சூப்பர் வசனங்க. 7:11. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவளுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும் ஆகும். ஸ்தோத்திரம். ஆகவே முடியும் அவன் விசுவாசித்து கீழ்ப்படியுங்கள். உபாகம் 28:1-2 கூட மனசில் வச்சுக்கிடுங்க. இப்படி சொல்லப்படும் எல்லா என்னுடைய கட்டளைகளுக்காக நீ செவி கொடுக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதம் வரும். 1-14 அதில் தான் அத்தனை வாசம் இருக்குது. வெளியில் ஆசிரிக்கப்பட்டிருப்பா, உள்ளே ஆசிரிக்கப்பட்டிருப்பா, பட்டணத்தில் உள்ள
அநேக ஜாதி கடன் கொடுப்பா, கடன் வாங்காதிருப்பா, வாலாக்காமல் தலையாக்கவன், கீழாகாமல் மேலாவா, கையிடும் எல்லாவும் கத்திர ஆசீர்வாதம் கட்டு, ஒரு வழியாக வருவா, 7 வழியாக ஓடிப்பா, எல்லாம் அங்கே தான் இருக்குது. அதுக்கு நிபந்தனை இப்பொழுது சொல்லப்படும் எல்லா கட்டளைக்கு நீ கீழ்ப்படிவாயானா. அப்போ கீழ்ப்படிஞ்சா இத்தனை ஆசீர்வாதம் வரும். இந்த 5ஆம் நாளிலே கர்த்தர் சொல்லுகிறா, ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இல்லை கையை வச்சாமே. ஒரு கீழ்ப்படிதலுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறோம். நடந்த விஷயத்த, ஒரு தகப்பனும் மகனும் தன்னுடைய நிலத்துக்கு போயிருக்காங்க. காட்டை ஒற்றி இருக்கிற ஒரு பகுதி அது. அந்த பகுதியில் பையன் விளையாடிட்டு இருக்கிறான். சின்ன பையன் தான், விளையாடிருக்கான். அப்பா வேலை செஞ்சுருக்கார் காட்டில். ஒரு மரத்துக்கு கீழே விளையாண்டுருக்கான்னு திடீர்னு அப்பா வந்து பார்த்தா ஷாக் ஆகிட்டார். இந்த பையன் விளையாடுறான் பாருங்க, அந்த இடத்துக்கு தலைக்கு மேலே ஒரு விஷ பாம்பு தொங்கி கொண்டிருக்கிறது. அவன் தலைக்கு நேராக தொங்குது. அப்பொழுது தகப்பன் பார்த்தோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கேருந்து உடனே சத்தம் போடுறாரு, மகனே அப்படியே கீழே தவழ்ந்து உட்கார்ந்து தவழ்ந்து என் பக்கம் வந்துரு அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்படியே உட்காரு, பூமியில் தவழ்ந்து வந்துரு. அப்பா சொன்னது அப்படியே கேட்டாங்க. அவன் அப்படியே உட்கார்ந்தான், தவழ்ந்து அப்பாடுத்து வந்தான். இப்போ தான் சொல்கிறார், திரும்பி பார்த்தா பாம்பு தொங்கிட்டு இருக்கு. அவன் மட்டும் அப்படியே கீழ்ப்படியாமல் இருந்திருந்தான் செத்து போயிருப்பாங்க. இதாங்க கீழ்ப்படிதல். கர்த்தர் சொன்னபடி அப்படியே கீழ்ப்படினோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார், வழி நடத்துவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கீழ்ப்படிதலுக்கு தேவை என்ன? கீழ்ப்படிதல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அவர் சித்தத்தின்மை செய்யறது, கட்டளை கீழ்ப்படுது, ஜபத்தினால் அது முடியும் அப்படின்னு பார்த்துட்டோம். அந்த கீழ்ப்படிதலுக்கு தேவை என்ன? யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 21வது வசனம். யோவான் 14:21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படினா என்ன தேவைன்னு அப்பாவே தன் வாயிலா சொல்றார். என்ன? அன்பு. ஆண்டவரை நேசிப்பது. அவர்கள்தான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவார்கள் அப்படின்னு சொல்லிட்டார் பாருங்க. சில வசனத்தை சொல்லுவேன், அப்படி இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ரெஃபரன்ஸுங்க, குறிச்சுக்கொண்டு நீங்க. முதல்ல இந்த கீழ்ப்படிதலுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இராணுவ வீரன், சோல்ஜர். ஒரு இராணுவ வீரன் தாங்க கீழ்ப்படிதலுக்கே அடையாளம். ஏனென்றால் ஒரு இராணுவ வீரனுக்கு தகுதியே அதுதான். முதல் தகுதியே கடைசியின் தகுதியும் கீழ்ப்படிதல். இராணுவத்தை தான் இன்னைக்கு இந்த எல்லாம் அந்த ஜூனியர் சீனியரு ஜூனியரு இந்த ரேங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இராணுவத்தில். அடுத்தது போலீஸ் டிபார்ட்மெண்ட். மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிங்கிறது இங்கே இராணுவத்தில் பார்க்கலாம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்க்கலாம். கரெக்டாக இருக்குங்க அது. ஆகவே இந்த இராணுவ வீரனுடைய முதல் தகுதியும் கடைசி தகுதியும் என்ன? அவனுடைய இராணுவத்தில் இருக்கிற வரலும் அவன் தகுதியே கீழ்ப்படிதல் தான். மேலிடத்திலிருந்து கட்டளை வரும் என்று சொன்னால் எதிர்த்து நிற்காமல், எந்த புகார் தெரிவிக்காம, கம்ப்ளைண்ட் பண்ணாம அப்படியே கீழ்ப்படித்தாங்க இராணுவனுடைய கடமை. அதுதான் இராணுவ வீரன். அதை போல ஒரு கீழ்ப்படிதல் நமக்கு வேணும். இந்த கீழ்ப்படிதல்ங்கிறது விசுவாசத்தின் கிரியை. நம்ம விசுவாசம் இருக்குன்னு நம்ம சொல்றோம். அந்த விசுவாசத்தை எப்படி சார் பார்க்க முடியும்னா, கிரியில் தாங்க பார்க்க முடியும். விசுவாசம் இருக்குதா இல்லையான்னு சொல்லி பாடலாங்க, கேட்கலாங்க. ஆனால் விசுவாசம் இருக்குதுன்னு எப்போ தெரியும்னா கிரியை. அதுதாங்க கீழ்ப்படிதல். ஃபார் எக்ஸாம்பிள், ஆதியாகமம் 22 அதிகாரம் 1, 2, 3 வசனம். ஆபிரகாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். விசுவாசத்துக்கும் கீழ்ப்படிதலுக்கும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வேதத்தில் ஆபிரகாம். வாசிக்கலாம். 22, 1, 2, 3 வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய்
அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, அதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. ராத்திரியில பேசுறாருங்க, இரவில் தேவன் பேசுகிறார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா தேசத்து மலைக்கு போனான். என்ன அருமையான ஒரு கீழ்ப்படிதல் பாருங்க. ஆண்டவர் விசுவாசிக்கிற தேவ மனுஷனுக்கு அடையாளங்க. ராத்திரியில பேசுறாருங்க, காலையில அதிகாலை எழுந்து புறப்பட்டாருங்க. ஒரு நாள் கூட அவர் கேப் கொடுக்கல. ஏனென்றால் ஒரு நாள் இடைவெளி விட்டா சாராள் மூலம் வருகின்ற செய்தி தன்னுடைய கீழ்ப்படிதலுக்கு தடையா போயிடலாம். அல்ல ஈசாக்கே கூட அப்படி சொல்லலாம். அல்லது வேலைக்காரர்கள், ஈசாக்கா பலியிட போறீங்களா, இது ஒரே ஒரு ஏக சுதனா இருக்கிறான், அப்படி பலிட்டா எப்படி சந்ததி வரும், வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறும் என்றெல்லாம் வேலைக்காரர் சொல்லக்கூடும். சாரால் அனுமதிக்க மாட்டாள். அப்போ ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதற்கு இது ஒரு பெரிய தடையா இருக்குன்னு சொல்லி கேப்பா கொடுக்கலுங்க. ராத்திரியில் அதிகாலை எழுந்து புறப்பட்டு, அதுதாங்க இன்ஸ்டன்ட் ஒபீடியன்ஸ். சொன்ன உடனே கீழ்ப்படிது. அதாங்க ஆபிரகாம். ஆண்டவர் விட்டாரா பார்த்தீங்களா, ஆசீர்வதித்து ஈசாக்கு திரும்ப கொடுத்து, அங்கதாங்க யெகோவா ஈரே. அது மட்டும் இல்லை, உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னது அங்கதான் என்றால், அப்படி உடனடியாக கீழ்ப்படிஞ்சீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. இந்த 5ஆம் நாளில் கர்த்தர் சொல்றாருங்க, கர்த்தர் சொல்ற வார்த்தைகளுக்கு அவர் என்ன சொல்கிறாத ஊழியத்துக்கான அழைப்போ எதுவோ உடனே இன்னைக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் சொல், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ பலுகி பெருகுவாய், உன் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும், இழந்து போனதா திரும்ப கர்த்தர் தருவார், உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். நடக்கும். அந்த விசுவாசம் கிரியல் என்று சொன்னால் அதான் கீழ்ப்படிதல். இன்னொரு இடத்துக்கு காட்டுறேன் பாருங்க. யாத்திராகமம் 17:10. யாத்திராகமம் 17:10. யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து, யோசுவா மோசே சொன்னபடியே அன்றைக்கு பண்ணாத. நேற்று நான் பார்த்து இல்லையா, அமலேக்கு வந்திருக்கான், யுத்தம் பண்ணணும். யோசுவா கூப்பிடுறாரு மோசே, யோசுவா நீ போய் அமலேக்கோட பள்ளத்தாக்களை யுத்தம் பண்ணு. இதுக்கு முன்னாடி யுத்தம் பண்ணதுக்கு இல்லை, அமலேக்கு பார்த்ததில்லை, யுத்த தளவாடங்கள் ஒன்றும் கிடையாது, ஏதோ ஈட்டியோ பட்டயமோ வச்சுருந்துருப்பாங்க, அவ்வளோதான். சொல்றாரு அமலேக்கு அவன் யுத்தத்தில் தேர்னவன். மோசே சொல்றாருங்க, யோசுவா நீ பள்ளத்தாக்கில் அமலேக்கோட யுத்தம் பண்ணு. அப்படியே யோசுவா, அங்க எந்த எதிர்ப்போ முடியுமா நடக்குமா கிடையாது பாருங்க. என்று யுத்தத்துக்கு போய் யுத்தத்தில் வெற்றி. யோசுவாவின் பெயர் முதல் வருகிற இடம் இங்கதாங்க. எப்படி ஆரம்பிக்குது யோசுவாவுடைய கேரக்டர்? கீழ்ப்படிதலில் தான் யோசுவாவின் கேரக்டரே ஆரம்பிக்கிறது. அப்படியே யோசுவா என்ன சூப்பர் கேரக்டர். ஆகவே தான் அந்த கீழ்ப்படிதலை பார்த்த ஆண்டவர் அங்க சொல்றாரு பாருங்க, ஒரு வார்த்தை என்ன ரொம்ப அசைத்த ஒரு வார்த்தைங்க அது. இப்படி அப்படியே புறப்பட்டு போனார்னா இப்ப அப்பா சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாமா? நீங்கள் 14வது வசனம். 14. பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி, யோசுவாவின் செவி கேட்க வாசி. என்னங்க இது? இப்பதான் ஒரு பேரை ஃபர்ஸ்ட் டைம் பைபிள்ல வருதுங்க. ஆனா இப்ப சொல்றாரு அவன் யோசுவா செவி கேட்க வாசி என்றால், இந்த யோசுவாவை மோசேக்கு அடுத்த தலைவராய் தேர்வு செய்து அவன் மேல் கர்த்தருடைய கண்கள் விழுந்த இடம் இங்கதான். அடுத்த தலைவனாக உயர்த்துவதற்கு தேவன் தெரிந்து கொண்ட இடம் இந்த கீழ்ப்படிதல். என்னைக்கு நீங்க ஆண்டவர் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறீர்களோ அன்றைக்கு அவர் பார்வையில் இருப்பீங்க. உங்களை குறித்த தேவ திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும். நாங்க சொல்றேன், கர்த்தர் ஒரு மனுஷன் உயர்த்தன சும்மா உயர்த்த மாட்டாருங்க, சும்மாலாம் உயர்த்த மாட்டாரு. யோசுவா கீழ்ப்படுகின்ற நிரூபித்து காண்பித்தான். ஆகவே தான் அருமையான பைபிள்கார சொல்லுகிறேன், கர்த்தவங்களை உயர்த்தணும்னா நீங்க சில விஷயங்கள்ல ப்ரூஃப் பண்ணி காட்டணும். இந்த வாலிபத்திலேயே பரிசுத்தத்துல ப்ரூஃப் பண்ணி காட்டணும்.
கீழ்ப்படிதல ப்ரூவ் பண்ணி காட்டணும். நீங்கள் கீழ்ப்படுகிறவர்கள், பரிசுத்தமா இருக்கிறவர்கள் என்று நீங்கள் ஆண்டவருக்கு நீங்க நிரூபிச்சு காட்டிட்டீங்கன்னா ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மேல் விடும். கர்த்தரை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் வந்திருக்க தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பாசம் அவருடைய கண்கள் உண்மையில் வந்திருக்கிறது. உனக்கு ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திர, ஹல்லேலூயா. இன்றைக்கு கண்களுக்கு அது மரமா இருக்கலாம், ஆனால் உன்னை குறித்த தேவ திட்டம் நிறைவேறும்படி தேவன் தீர்மானம் பண்ணிட்டாரு. இந்த 5ஆம் நாள்ல சொல்றாருங்க, உன்னை குறித்து தேவன் உயர்த்த, உன் குடும்பத்தை உயர்த்த, வாலிப தம்பி உன்னை உயர்த்துவதற்கு, வாலிப தங்கச்சி உயர்த்துவதற்கு தேவன் ஒரு திட்டத்தை வைத்து விட்டார். அவர் கண்கள் உண்மையில் விழுந்து விட்டது. சோத்தை இனி அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உன்னை உருவாக்கி கொண்டே இருப்பார், உருவாக்கி கொண்டே இருப்பார், உருவாக்கி கொண்டே இருப்பார். ஒரு நாள் வரும், மோசேக்கு பிறகு யோசுவா என்று சொல்லி உயர்த்தினவர் உன்னை உயர்த்துவார். யோசுவாவை உயர்த்தினவர் உன்னை உயர்த்துவார். அல்ல, நீ பயப்படாதே. சும்மாலாம் உன்னை பிடிக்கல, ஒரு நோக்கம் இல்லாமல் பிடிக்கல. உன்னை உயர்த்திபடி தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்படி ஒரு கீழ்ப்படிதல். நீ கோயம்புத்தூருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. கொத்து சாவி என் கையில் கொடுத்தோம். ராத்திரி 1 மணிக்கு சென்னையில், ராத்திரி 1 மணிக்கு ஒரு கை இது வெல்லும் பார்த்தங்க. ஒரு கையும் சொப்பனம் கிடையாது நான் சொல்கிறது, ஒரு கை இது வரலும் கொத்து சாவி என் கையில் கொடுக்குறாரு. நீ போ, நான் காட்டுற இடத்துக்கு கோயம்புத்தூருக்கு போ. பிள்ளைகள்லாம் நல்ல ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் கொஞ்சம் எனக்கு நல்ல சம்பளமே கொடுத்தாங்க. 4 வருஷம் கஷ்டப்பட்டு அப்போ தான் ஒரு சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து ஜாமுன்னு இருக்கிறான். புறப்படு கிளம்புன்ட்டாரு. காட் ஸ்டைல் அப்படி தான் போல் இருக்குது. எல்லாம் அங்கே உட்காந்து ஜாம்னு இருக்கலான்னு அப்பாடான்னு போது தான் புறப்படுறியா? லெஃப்ட் ரைட் பார்க்கல. பாசாமக்கிட்ட சொன்னேன், கர்த்தர் சொல்லிட்டார்ல, போயிட வேண்டியதான்னாங்க. சகோதரிமார் சொல்கிறேன், கர்த்தர் சொன்னார்னு சொன்னாங்கன்னா ஆமேன் போடுங்க, உங்களை உயர்த்துவாருங்க. ஆமே. பிரதருக்கும் அப்படித்தாங்க. இது இன்னும் அது எப்படி, அங்கே ஸ்கூல் இருக்கா இங்கே ஸ்கூல் இருக்கா அப்படி நீங்களாம் நினச்சிருப்பீங்க, அப்படி நினச்சிருப்பீங்க. இதெல்லாம் நமக்கு ஏங்க? கர்த்தர் சொன்னாரா, புறப்படுன்னா புறப்படு. எங்களை கைவிடலையே. ஆமே. இங்கே கொண்டு வந்து இவ்வளோ தூரம் நடத்திருக்கிறாரு. ஸோ கர்த்தர் சொல்கிறது கீழ்ப்படினுங்க. அப்பா சொல்கிறார், வாசிக்கலாமா? யோவான் சுவிசேஷம் 10:15. சில ரெஃபரன்ஸ் நீங்கள் குறிச்சிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. 15:10 யோவான். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல, நான் அவர் அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். பிதாவுக்கு ஆண்டவர் இயேசு கீழ்ப்படிந்ததன் காரணம் அன்பு. பிதாவின் மேல் கொண்ட அந்த அன்பு தான் பிதாவாகிய தேவன் சொன்ன எல்லாவற்றையும் கீழ்ப்படிஞ்சாருங்க அன்பினால். இப்போ எப்படி கீழ்ப்படிஞ்சார் பார்க்கலாமா? யோவான் சுவிசேஷம் 12:49. யோவான் 12:49. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். நான் பேசுகிறது செய்கிறது எல்லாமே பிதா எனக்கு சொன்னபடியே. அடுத்தது இன்னொன்று 14:31. யோவான் 14:31. நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன், அதாங்க கீழ்ப்படிதல். இப்போ 2 வசனத்தை கம்பேர் பண்ணுங்க பார்க்கலாம். இதுலயே இருக்கு பாருங்க, நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும். அன்பினால் கீழ்ப்படிதல். அப்போ கீழ்ப்படிதலுக்கு தேவை என்னன்னா அன்பு, லவ். அதுதாங்க முக்கியம். ஆராதனைக்கு வரும்போது அன்பினால் வந்து ஆராதிக்கணும். ஏதோ அடிச்சிருவாரு வச்சிருவாரு, ஆராதி போனால் கை போயிடும் கால் போயிடும், இன்னத்துக்கு வம்பு, நமக்கு போய்த்தான் தொலைப்பாமே, அப்படி வரக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு வரலும் பாதி பேர் அப்படித்தான் வராங்கன்னு நினைக்கிறேன். ஆராதனைக்கு போகலன்னா ஏதோ நடக்கும், நஷ்டமாயிரும், போயிட்டு வந்துடுவோமே. ஆனால் 3 மணி நேரமாக உட்காருது அங்கே. ஒருத்தர் சொன்னார் அப்படி. ஆமே, 3 மணி நேரம் பெரிய விஷயமாங்க, எவ்வளோ செலவு பண்ணுறோம்.
அன்பு இருந்தா 3 மணி நேரம் 30 மணி நேரம் உட்காருவான். ஹல்லேலூயா. அன்பு. இப்படி அன்பினால் ஏசப்பா கீழ்ப்படிஞ்சாருங்க. என்ன ஆசீர்வாதம், என்ன ஒரு அற்புதமா அவருக்கு பிதா காக்கிறார் பாரு. யோவான் சுவிசேஷம் 8:29. யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. என்னை தனியே இருக்கவில்லை. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து தேவஜனம் நடந்து விட்டால் நீங்கள் தனியா இருக்க கர்த்தர் விடவே மாட்டார். இந்த 5ஆம் நாள்ல கர்த்தர் சொல்கிறார், ஆண்டவரை தேடி வந்திருக்க உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் சொன்ன, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். என் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து 5ஆம் நாளில வந்திருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் சொல் உங்களை தனியே இருக்க விட மாட்டார். அவர் தனியே இருக்க விடவில்லை. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இதோ நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நீ பலமாக இருக்கிற, பலவீனமாக இருக்கிறாயா, நான் உனக்கு பலனாக இருக்கிறேன். ஞானம் இல்லாமல் இருக்கிறாயா, நான் உனக்கு ஞானமாக இருக்கிறேன். ஓ, வழி நடத்துவது எப்படி அழைக்கிறாய், நானே உனக்கு வழியாக இருக்கிறேன். வியாதியோடு இருக்கிறாயா, நான் உனக்கு பரிகாரியாக இருக்கிறேன். தேவையோடு வந்திருக்கீங்களா, நான் நிரப்புகிறவராக இருக்கிறேன். வழி திகைத்து கொண்டிருக்கீங்களா, கர்த்தர் சொல்லுகிறார், ஓ இதுவே வழி என்றதில் நடக்கும்படியான வழி காட்டுகிறவரா வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயத்தோடு வந்திருக்கீங்களா, பயப்படாதே என்று சொல்லுகிற உன்னோடு கூட இருக்கிறார். நான் உன்னுடனே கூட இருக்கிற, உன்னை தனியா இருக்க நான் விட மாட்டேன். எல்லாம் கை தட்டி அப்பாவுக்கு நன்றி சேர்த்துங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பினால் இன்னொரு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32வது வசனம். அப்போஸ்தலர் 5:32. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளா இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் பரிசுத்த ஆவி. பாத்தீங்களா? ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவி கொடுக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், என் ஆவியில நிர்ணயம் பண்ணி சொல்லுகிறேன், இந்த 5ஆம் நாளிலும் நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வந்திருக்கீங்க. பரிசுத்த ஆவியை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, உங்களை முழு பலத்தை கொடுத்து, பராக்கிரமசாலியா காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்து அற்புதமா நடத்துவார். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், சேனைக்குள் பாய்வார், மதிலை தாண்டுவார். ஓ, உனக்கு அந்த பலனை கர்த்தர் கொடுப்பார். கைகளுக்கு பலன், கால்களுக்கு பலனை கொடுப்பார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற பலன், கீழ்ப்படியவர்களுக்கு கொடுக்கிற பரிசுத்த ஆவி. என்ன அருமையான ஒரு வசனம் பாருங்க. இதையும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருங்க. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15-16. அப்பா சொன்ன வார்த்தை இதெல்லாம் வாசிங்க. 15-16. யோவான் 14. நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்னென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு நீங்கள் கை கொள்ளுங்க. அதான் கீழ்ப்படிதல். கை கொள்ளுங்க, என்றென்றைக்கு இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்லிருக்காருங்க, நீங்கள் கை கொள்ளுகிற கீழ்ப்படிய மக்களா இருந்தா நான் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு நான் அனுப்புவேன். இப்ப கீழ்ப்படியும் பொழுது, அன்பினால் கீழ்ப்படியும் பொழுது பரிசுத்த ஆவி கொடுக்கிறார். தனியே இருக்க விட மாட்டார். சகல சத்தியத்தில் நடத்துவார். ஒரு குறை அப்பா வைக்கவே மாட்டாருங்க. இன்னொரு சூப்பர் வசனம் இருக்குதுங்க கீழ்ப்படியும் பொழுது. அதுதான் ரொம்ப டாப்பு. வெளிப்படுத்தின விசேஷம் 22:14. வெளிப்படுத்தல் 22:14. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள், அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் கீழ்ப்படிகளுக்கு தான் பரலோகமே திறக்குமா. ஹல்லேலூயா. இந்த ஒரு வசனத்துக்காக நல்ல கைத்தடி தோத்திரம் பண்ணு. நீங்க கீழ்ப்படிகளுக்கு பரலோகம் திறக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல பார்த்தோம் கீழ்ப்படிதல்னா என்ன. இரண்டாவது கீழ்ப்படிதல் தேவை, அன்பு. மூன்றாவது ஷார்ட்டா கீழ்ப்படிதலின் ஜெபம் கேட்கப்படும். கீழ்ப்படிஞ்சா ஜெபம் கேட்கப்படும். இன்னைக்கு நம்ம தலைப்பு என்னதுங்க? ஜெபமும் கீழ்ப்படிதலும். வாசிக்கலாமா? 1 யோவான் 3:22. 1 யோவான் 3:22. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு
அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்ப ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுதுதான் நம்ம ஜெபத்தை அவர் கேட்கிறாரு. அதுக்கு முந்தைய வசனம், பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து. அப்போ நம்ம சுத்தம் பண்ணி கொண்டு, நம்ம நேற்று கேட்ட மாதிரி கைகளை உயர்த்தி, பரிசுத்தமான கைகளை, பரிசுத்த வாழ்க்கையோடு குற்றமான சாட்சி இல்லாமல் நம்ம ஜெபம் பண்ணா நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஹல்லேலூயா. அந்த 1 தீமோத்தேயு 2:8 கீழ்ப்படுகிறவர்களின் அடையாளங்க. அது பரிசுத்தமான கைகளை உயர்த்தி அவர்கள் ஜெபிக்கிறான்னு சொன்னால் கீழ்ப்படுகிறவர்கள் பண்ற ஜெபம்னு அர்த்தம். அப்படி கீழ்ப்படிந்து நீங்கள் ஜெபித்தால் உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தாமே. இன்னொரு விஷயங்க, அவர்கள் தான் கிருபாசனத்தை கிட்டி சேர முடியும் தைரியமா. நாங்கள் சுத்தம் பண்ணி கொண்டு சரிபடுத்தி கொண்டு ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அவர் ஜெபத்தை கேட்பாருங்க. அவர்கள் தான் தைரியமாக சேர முடியும். ஒரு பையன் மகன் வந்து அப்பாவுக்கு முன்னாடி போய் தைரியமாக பேசுகிறான்னா அவன் சுத்தமாக இருந்தால் தான். தப்பு பண்ணவன் அப்பா முன்னாடி பிக்கவே முடியாதுங்க. தப்பு பண்ணிட்டா அப்பா முன்னாடி பேச முடியாது இல்லைங்களா? அப்படித்தான். ஆகவே நம்ம சுத்தம் பண்ணி கொண்டு நீங்கள் ஒரு முகத்தை நோக்கி பார்த்தால் உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. ஆமே. அதுதாங்க சுத்தம் பண்ணுறது, கீழ்ப்படிதல். இன்னைக்கு நமக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்லை? இவ்வளோ ஜெபம் பண்ணுறோமே, ஏன் ஆண்டவர் கேட்கலன்னா அந்த சுத்தம் இல்லாதான் காரணம். நீங்கள் கைகளை விரித்தாலும் என் முகத்தை நான் மறைத்துக் கொடுக்கிறேன். உங்கள் மாத பிறப்புகளையும் பண்டிகைகளை நான் வெறுக்கிறேன். உங்கள் கைகள் கரைபட்ட கைகளாக இருக்கிறது. ஏசாயா 1:15, ஏசாயா 59:2. ஆண்டவருக்கு நமக்கு இடையே குறுக்கே பாவம் தான், அசுத்தம் தான் ஒரு தடையான சுவராக நிற்கிறது. ஆண்டவருக்கு நமக்கு உறவை கெடுக்கிறதே தாங்க. அதை அகற்றணும். 5:25 சொல்லுகிறது, நமக்கு நன்மை வர ஒட்டாது இருக்கிறதே நமது பாவம். நமது பாவம் தான் அவர் கரத்திலிருந்து நன்மை வர ஒட்டாது இருக்கிறது. அதுதாங்க தடையா நிற்குது. ஆகவே தான் அதெல்லாம் அகற்றி பரிசுத்தமான கைகளோடு ஜெபம் பண்ணுங்க. சொன்னதெல்லாம் கேட்டு கீழ்ப்படிந்து சரி பண்ணி கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இதுவரை வராதிருக்கிற நன்மை உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. இல்ல கையை உயர்த்தாமே இப்படி கீழ்ப்படியாம ஆண்டவரே ஆண்டவரே கதவை திறக்க மாட்டாராம். அப்போ இயேசு சொன்னாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 7:21-22-23 வாசித்து பாருங்க. ஆண்டவரே பிசாசுகளை துரத்தினோம், ஆண்டவரே அற்புதங்களை செய்தோம், உங்க நாமத்துல இதெல்லாம் செய்தோமே, கதவை திறங்க. கர்த்தர் சொல்றாரு, உங்களை நான் அறியேன், எவ்வெடுத்தாரு தெரியாது, போயிருங்க. ஏன்? அதுக்கு முந்தைய வசனம் வாசித்து பாருங்க. பிதாவின் சித்தம் செய்யவில்லை. அதாங்க பிரச்சனை. பிதாவின் சித்தம் செய்யாம கீழ்ப்படியாம இவங்க சித்தம் செஞ்சிருக்கிறாங்க. ஆகவே தான் பெரிய ஊழியக்காரங்க அவங்க எல்லாம் அசுத்தாவை விரட்டினவங்க, தீர்க்கதரிசனம் சொன்னவங்க, அற்புதம் 3 பெரிய ஊழியங்க. அவங்க தான் வந்து கேட்கறாங்க, ஆண்டவரே ஆண்டவரே திறக்க வேண்டும், உங்களை நான் அறியேன். ஏனென்றா பிதாவின் சித்தம் செய்யல, கனி இல்லை. மரமானது கனியினால் அறியப்படும். கனி இல்லை, சித்தம் செய்யல, வார்த்தைக்கு கீழ்ப்படியல, தங்கள் பேர் பிரஸ்தாபத்துக்கென்று ஊழியம் செய்தவர்கள், அவர்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினவர்கள். இப்போ சொல்றாரு, பரலோகத்தில் உனக்கு இடம் இல்லை, உங்களை நான் அறியேன். ஐ டோன்ட் நோ, யூ கேன் கோ, கெட் அவுட் ஃப்ரம் திஸ் பிளேஸ். எத்தனை பயங்கரம்! இப்போ கீழ்ப்படியாததின் விளைவு ஆபத்து. அதே நேரத்தில் கீழ்ப்படியும் பொழுது எந்த நிலைமையில் தனியாக இருக்க விடமாட்டார் உங்களை. எல்லா ஆசீர்வாதம் கொடுப்பாரு உங்களை. யோசா உயர்த்தினது உயர்த்துவா, ஆபிரகாம் உயர்த்தது போல உயர்த்துவா. இயேசுவை தனியே இருக்க விடவில்லைன்னு சொன்ன, தனியா இருக்க விடமாட்டா. உங்களுக்கு கோட்டையா இருப்பார், அரணா இருப்பார், எல்லா இடங்களிலும் பாதுகாப்பா இருப்பாரு. ஹல்லேலூயா. எல்லாம் கையை உயர்த்தியாமே.